மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம அண்ணன் நமக்கு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காரு. ஒவ்வொரு முறையும் இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டத்துக்கு வலுவான பாடத்தை கற்றுக் கொடுக்குறது இவங்க தான். ஆனால் இன்றைக்கி இவங்க செஞ்ச சம்பவத்தை வரலாற்றில் இந்த டிஎம்கேக்காரங்க மறக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஈகோ சிஸ்டமே இன்றைக்கி ஆடி போயிருக்குன்னு சொல்லலாம். என்னப்பாச்சு என்ன எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர், ரொம்ப நன்றினே, உங்களை வச்சு தான் இந்த டிஎம்கேக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது எங்களோட பிரதானமான வேலையாக இருக்குது. அதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு வேலையை தான் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்க. இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்த வேலையை உங்கள் கட்சிக்காரனாலே ஏற்றுக்க முடியல. அப்படிப்பட்ட வேலை இன்ஸ்டாவில் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஏன் தம்பி இன்ஸ்டாவில் பேச வேண்டியது அதை ஆல்ரெடி ட்விட்டரில் செய்கிறாங்க, யூடியூப்பில் ஏன் பேசுகிறீங்கன்னா பேசணும்ல. யூடியூப்பில் யார் கொண்டு வர்றது? நம்ம தானே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இவங்க யூடியூப் கொண்டு வராங்கல்ல, அப்போ நம்மளும் யூடியூப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த தலைமை பண்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கொஸ்டின் கேட்கலாம். அப்படிப்பட்ட செயல்பாடு தான் அவர் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது கர்மா அப்படிங்கிற ஒன்று இருக்கு போலங்க. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், பெண்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்குது, தாவேக்காவை ஆதரித்து பேசினாவே தனி மனித தாக்குதல் நடக்குது, கருத்தியல் ரீதியான விவாதங்கள் நடக்கலை அப்படிங்கிறது நேற்று தான் பேசினேன். இன்னைக்கு இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு இந்த பாடத்தை இன்னைக்கே கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாவில் இல்லாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ஸ்டாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கார். இப்போ மழை காலம் நடக்குது, இப்போ வந்து அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஏன்னா துணை முதலமைச்சர் அப்டேட் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் வேறு மாதிரி அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அப்டேட்டுக்கு அவரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டாவில் அரசு தரப்பில் இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும், அங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க மழை காலத்தில். அதுக்கு தான் இவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவர் வேறு ஒன்று நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால தான் இங்கே மிகப்பெரிய கண்டனங்கள் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, தெரியாம கைப்பற்றுச்சு. இந்த ஈகோ சிஸ்டம் சார்பாக வர்ற பதில் என்னவா இருக்குன்னா, தெரியாம கைப்பற்றுச்சு. இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் அக்கௌண்ட்டை மீட்டு உருவாக்கம் பண்ணோம் அப்படிங்கிற ஒன்று உருட்டுவாங்க. அதை இன்னைக்கு விட்டாங்க போல. இன்னைக்கு வந்து தெரியாம கைப்பற்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் கேட்குறேன், தெரியாம கைப்பற்றதுக்கு இங்கே பெரிய தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? இதே தெரியாம கைப்பட்டு இந்த தமிழக அரசியல் களத்தில் நான் ஏன் தலைவரை மட்டும் பேசலை, இங்கே வேற எந்த தலைவருக்காவது நடந்துருந்துச்சுன்னா அதை சீமானனுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை எங்கள் தலைவருக்கோ யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம்? பயங்கரமாக போட்டு நடிகையை வச்சு அவங்கள பற்றி இப்போ நான் அந்த வீடியோவில் அந்த நடிகை பேரை நான் குறிப்பிட போகிறதே கிடையாது. அது என் நோக்கமே கிடையாது. என்னோட நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கணும், அவருடைய தலைமை பண்பை கேள்வி கேட்கணும் தான். அவருடைய தலைமையின் கீழ் அந்த ஐடி விங்கோட செக்டாரை அவர் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதலை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடி சொன்னபடி உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா? அதாவது அந்த கைப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வேற ஒரு தலைவருக்கு நடந்திருந்தால் நீங்கள் இன்னைக்கு எந்த குதி குடிச்சு இருப்பீங்க. ஒரு நடிகை தொடர்புபடுத்தி ஒரு அரசியல் களத்தில் விவாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது. எப்போதுமே நீங்கள் வழக்கமாக செய்கிறது தான். தொடர்ச்சி அந்த நடிகையை பயன்படுத்தி பேசுறது அரசியல் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்கள தொடர்புபடுத்தி பேசுறது, இன்னைக்கு உங்களை ஒரு நடிகையோட தொடர்புபடுத்தி பேசும்போது உங்களுக்கு அது வலிக்குதா வலிக்கலையா? இதைத்தான் செய்ய வேணாம், தவிர்க்கணும் சொல்கிறோம். தலப்பாட அடிச்சுக்கிட்டோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அரசியல் களத்தில் இருந்தால் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்கல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உள்ளபடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கஷ்டம் பிற நபர்களுக்கு உங்கள் கட்சியோட அன்அஃபிஷியல் அல்லது அஃபிஷியல் ஐடி கொடுக்குறாங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க, மற்றவங்க ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் உண்மைக்குமே சொல்கிறேன், வச்சு செய்கிறாங்க. அதாவது நம்ம தலைமையில் இருக்கிறவங்க மறைமுகமாக ட்வீட் போடுறாங்க. நான் அவரோட தலைமை பண்பை கேள்வி கேட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நம்ம அண்ணன் லயலா மணி அண்ணே பாட்டு பாடுறாரு, ரொம்ப அழகான காதல் பாட்டு ஒன்று பாடி வச்சிருக்காரு. ரமேஷ் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்படையில் அவர் ஒரு பாலிடிக்ஸ் அங்கே பேசியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சையில் சிக்கிறதே என் பெயர் கொண்ட நடிகையினால தான். இவர் வந்து என் பெயர் கொண்ட நடிகை அல்லது என் பெயர் கொண்ட கட்சியில் தான் அவர் சிக்கிறாரு. என்டிகே சப்போர்ட் பண்ணதா, இதற்கு முன்னாடி ஒரு நடிகை என் பேர், இப்போ இருக்கிற நடிகை என் பேர், அதற்கு முன்னாடி இருந்த நடிகை என் பேர். ஸோ என்னுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி பாவம் அப்படின்னு சொல்லி கிருத்திகா உதயநிதி அவர்களை பற்றியும் இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆரம்ப புள்ளி யாருமா வைக்கிறது? இந்த ஒரு கைப்பட்டு ஒரு ரீபோஸ்ட் ஆயிடுச்சுன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேனே. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இப்படிலாம் விவாதம் பண்ணணும், குடும்பத்தை இழுக்கணும், இவரோட குடும்பத்தை இழுக்கணும், அவரோட குடும்பத்தை இழுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க பண்ண போய் இன்னைக்கு அதற்கான கர்மாவை இவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இந்த அரசியல் களத்தில்
ரொம்ப நல்லவர் உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கூட இவருக்கு தேவைப்படுற அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்காம தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயே பார்க்குறான் பார்த்தியா என் தலைமை அப்படின்னு சொல்லி திமுக காரன் ஒவ்வொருத்தனும் பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு திமுக காரன் என்ன ட்வீட் போட்டிருக்கான் பாருங்களேன். அந்த ட்வீட்டை நான் சைடில் போடுறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினச்சா எந்த நடிகையும் அவருக்கு இருக்கிற பணமும் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் பயன்படுத்தி எந்த நடிகையும் அவர் வளர்ச்சி போட முடியும். இந்த மாதிரி உட்காந்து ரீபோஸ்ட் பண்ணுறது அவர் வேலை கிடையாது. அவர் நினச்சா யார் கூட வேணால் என்ன வேணால் பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிஎம்கே காரன் ட்வீட் போட்டிருக்கான். அப்போ எந்த அளவு இவங்க திருந்தவே மாட்டாங்க போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அதாவது இது ஓகேங்க, அதை ட்ரோல் பண்ணாதீங்க, கடந்து போங்க, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, இப்படி ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னா இவங்க பதில் இப்படி வர மாட்டேங்குது. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவரை டேக் பண்ணி போடுற அக்கௌண்ட் அத்தனை பேர் மேலே சைபர் கம்பெனி புகார் கொடுக்கலாம், அதிகாரத்தை பயன்படுத்துவோம், இப்படி போகுது. ஏன் நீ பண்ணியிருக்க, ஏன்பா பண்ணியிருக்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும்போது இவர் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி நடக்குது, இவர் கைப்பட்டு இப்படி போயிடுச்சு வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? ஒரு துணை முதலமைச்சர் அக்கௌண்ட்டை கூட இவருக்கு வந்து ஹோல்டு பண்ண தெரியாதா? ஒன்று நாய் ஃபோட்டோ போடுறாரு, அப்படி இல்லைனா சினிமா ரிவ்யூ நைட்டு 2 மணிக்கு உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு துணை முதலமைச்சரோட வேலையா அப்படின்னு கேட்க போனவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், பேசணும், செய்யணும், அவனை அடிக்கணும், உதைக்கணும். இதான் உங்களுக்கு தோணுது. சரி, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற பக்குவத்துக்கு இவங்க இப்பயும் வரல. இந்த ஈகோ சிஸ்டத்தை இவ்வளோ தூரம் வச்சு செய்யும் போதும் இந்த இடத்துக்கு இவங்க வரவே மாட்டுறாங்க. அதுதான் இங்கே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று ஆழமாக நம்ம பசங்க வந்து பெருசாக பேசுகிறாங்க. அல்கரிதம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நடிகை சம்மந்தப்பட்ட அது வந்து அவங்க வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவோ அல்லது சினிமா விருது கொடுக்குற நிகழ்ச்சி கிடையாது. அவங்க ஒரு ஆக்டர், அவங்களுடைய திறமையை சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ மூலமாக வீடியோ மூலமாக அத்தனை பேருமே போடுவாங்க. அதன் மூலமாக யார் நல்லா இருக்கா, எந்த படத்துக்கு எந்த நடிகை கேஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது சினிமா துறை உலகம் வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து நடிகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடுறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இயல்பாயிருச்சு. அவங்கவுங்க திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அல்கரிதத்துக்கு இந்த விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி வந்து அவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் என்ன பார்க்குறாரு இன்ஸ்டாவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நியாயமாக கேட்குறாங்களா? ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம் புரிஞ்சிக்கவே மாட்டுதுங்க. இது கைப்பட்டு நடந்த விஷயமா இருந்தாலும் அதை ஏன் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அதிகாரத்தை பயன்படுத்தி கேஸ் போடுவேன்னு சொல்கிறீங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த பெண்ணு கூட நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறீங்க. நீங்கள் இப்படிலாம் பேசும்போது நாங்கள் எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த பெண்ணோட ஃபோட்டோவை போட்டு ஒரு தடவை அது என்ன போஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, பேசிக்கான நாலேஜுக்காண்டி தான் அந்த ஃபோட்டோவை நான் போட்டேன். இல்லாட்டி அந்த ஃபோட்டோவை கூட நான் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சகோதரி மேலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுடைய ஐடியா, அவங்க திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேரி பண்ணுறது தான் எனக்கு பிரச்சனை. துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு தயவு செய்து உங்கள் அக்கௌண்ட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நாய் போட்டோ என்னைக்கு போடணுமோ அன்றைக்கி போடுங்க. ஒரு நாள் போட்டிங்களா நாய் போட்டோ, ரவுடி டைமா, என்னப்பா நாய் வளர்க்குறியா, நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பராக இருக்குது நாய் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அது நான் உண்மைக்குமே நாயை தான் சொல்கிறேன், நான் வேறு யாரையும் சொல்ல. நாய் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். தொடர்ச்சியாக நாய் போட்டு உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் அக்கௌண்ட்லையோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களோட அக்கௌண்ட் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும், அரசு பதவியில் இருக்கும்னா அந்த அக்கௌண்ட் ஒரு மாதிரி இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவரோட அக்கௌண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் திமுகவில் இருந்து இளைஞரணி பதவியில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் போடுங்க, இங்கே நின்று செல்ஃபி எடுங்க, அங்கே நின்று செல்ஃபி எடுங்க, அங்கே பண்ணிட்டு என்னவோ பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர். உங்களோட செயல்பாடை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்க போகிறதில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் என்ன போட்டோ போட்டிருக்கார், எதை விஷயத்தை ரீட்வீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் நான் பேசவே மாட்டேன்பா, இல்லை உங்கள் கட்சிக்கு அசிங்கமாக தான் எனக்கு அவசியமே கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், தமிழ்நாட்டோட குடிமகனா எனக்கு அசிங்கம். அதனால தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், ஒன்று அரசியல் பிடிச்ச அரசியல் களத்தில் பயணிங்க, வேலை பாருங்க, கஷ்டப்படுங்க, அதிகாரத்துக்கு போட்டி போடுங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதிகாரத்தில் உட்காருங்க. உங்களுக்கு அரசியல் பிடிக்கலன்னா அந்த சுரேஷ் கோபி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேரளாவில் இருக்கார். பாஜகவில் இணை மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவர் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அதிருப்தியில் இருக்காராங்கிறது தெரியல. எனக்கு இந்த பதவி வேணாங்க, நான் நடிகை போகிறேன்னு பேசிட்டு இருக்காரு, ஓப்பனாக பேசுகிறார். உங்களுக்கு இந்த அரசியல் களம் ஒத்துவலைனா உங்கள் அப்பாட்ட மனம் திறந்து பேசுங்க. அப்பா எனக்கு இதெல்லாம் புரியலப்பா, ஊராக போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இங்கே நின்றுட்டு மக்கள் பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அதை தீர்த்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, நான் சினிமா எடுக்கிறேன், ஜாலியாக போகிறேன், மஜாவாக போகிறேன், ஊர் சுற்றுறேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா அவங்க அப்பாட்ட போய் உட்காந்து பேசி உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி பயணிங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிடிச்சதை நோக்கி பயணிங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்த தேவையில்லாத இந்த ஈகோ சிஸ்டத்தில் உட்காந்து நமக்கு பிடிக்காத ஒன்றை, திணிக்கப்பட்ட ஒன்றை ஏற்றுக்கிட்டு வேற ஒரு தகுதியான உங்கள் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தனோட பதவியும் பறிச்சுக்கிட்டு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் நமக்கு அவசியமா? பார்த்து கடந்து போங்க.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஈகோ சிஸ்டத்தை திருத்தாத வரைக்கும் உங்கள் ஈகோ சிஸ்டத்துக்கு தொடர்ச்சியான பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.